ஏப்பா ஐயா மோடியை கேவலமா அசிங்கமா மட்டகரமா விமர்சிச்சாங்க அமெரிக்காக்காரங்க. அப்பையெல்லாம் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு மௌனமா தானே இருந்தீங்க. ஏன் இந்தியா உங்களை பொறுத்த வரைக்கும் தாண்டா அது பெரிய கண்ட்ரி, எங்களுக்கெல்லாம் அது வந்து வெறும் சண்டை கடை அப்படின்னு சத்தமா போட்டு சிரிச்சாங்களேப்பா. அன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிட்டு சைலண்டா தானே இருந்தீங்க. என்ன இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் திடீர்னு கோவம் வருது? கண்டனம்லாம் காத்துல அப்படியே பயங்கரமா பறக்குது, கழுத்து நரம்பெல்லாம் துடிக்குது, நெஞ்சு வெடிக்குது. என்ன ஒன்றும் இல்லை, அமெரிக்காக்காரன் ஆர்எஸ்எஸ்க்கு ஆப்பா ரொம்ப ஆழமாக அடிச்சிருக்கானா. நிஜமாப்பா. எப்படிங்க இந்தியாவில் நக்சலைட் இல்லாத நாட்டை உருவாக்குவோம், நாட்டை பாதுகாப்போம் அப்படின்றாங்கல்ல, அதே மாதிரி அமெரிக்காவில் அவங்க சொல்லியிருக்காங்க ஆர்எஸ்எஸ்ஸை அழித்து ஒழித்து அமெரிக்காவை நாம் காப்பாற்றுவோம். நான் சொல்லலப்பா, அவங்க ட்ரம்ப்பு தண்டோரை அடிச்சு தலையில தம்பூரா வாசிருக்கார். அதுக்கு தான் இவங்க கொம்பூராவை தூக்கி நிற்கிறாங்க. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் திருப்பா கூத்தடி கோப்பு. நம்ம ஊருக்கு எப்படி விஷாலோ அந்த ஊருக்கு ஐயா அமித்ஷா. எப்படி இங்க விஷாலு நானும் மதுரைக்காரன் தான்டா அப்படின்பாருல, அதே மாதிரி ஐயா பல முறை பல தருணங்கள்ல நிரூபிச்சிருக்கிறார். நானும் ஆர்எஸ்எஸ் காரன் தான்டா. நிரூபிச்சது மட்டும் இல்ல, நாடாளுமன்றத்திலேயே அதை ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கார். நான் மட்டும் ஆர்எஸ்எஸ் தா, இவர் தான் ஆர்எஸ்எஸ், ஏன் எங்க சைட்ல இருக்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ், இப்ப என்னன்ற நீ அப்படின்னு சொல்லி பயங்கர பெருமையா பேசியிருக்காருல்ல. அந்த ஆர்எஸ்எஸ் மேலதான் ட்ரம்ப் கொதிக்க கொதிக்க எண்ணெயை கொண்டாந்து ஊத்துன்னு ஊத்திருக்காப்புல. துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, வெந்து நொந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணிட்டியே, அதாவது எனக்கு உண்மையில இது எப்பதான் இவங்க திருந்த போறாங்கன்னு தெரியல. இப்ப கண்டனம் பறகுதுப்பா. அது எப்படி நீங்க அப்படி சொல்லலாம்? ஐயா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்றாரு, வெளியுறவுத்துறை அமைச்சரோட அந்த இவர் செய்தியாளர் இருக்காருல்ல, அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன்டா அமெரிக்காக்காரங்க இப்போ எதுலடா கான்சென்ட்ரேட் பண்ணணும்? அவங்க எதில் இப்போ வந்து அவங்க ரொம்ப முக்கியமாக இருக்கணும், எங்களை அடிக்கிறது இல்லையா? அசிங்கமா இல்லை? இப்போ அங்கே அமெரிக்காவில் எவ்வளவு கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு, இந்துக்கள் தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த இந்துக்களை காப்பாற்றுறதை விட்டு நீ எங்களை கொண்டாந்து நீ வர வேண்டாம், உங்களை பிடிச்சி உள்ள போட எங்கள் மேலே ஆக்ஷன் எடுப்பேன்றியா? இதெல்லாம் நல்லா இல்லை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பேச்சுக்கு தான் அவங்க எடுத்து ஊற்றிருக்காங்க. அதுக்கு தான் பேன் பண்ணியிருக்காங்க. ஐ மீன் பேன் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களை மட்டும் பேன் பண்ணால் பரவாயில்ல, இப்போ ஆர்எஸ்எஸை மட்டும் பேன் பண்ணால் பரவாயில்ல. அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, அதாவது பேரளவுக்காக தனிப்பட்ட அமைப்பு, அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் கூடவே சேர்த்து ராவையும் பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் ஆர்ஏடபிள்யூக்கும் ரிசர்ச் அண்ட் அனலைஸ் விங் இருக்குல்ல, இருக்கிறதுல பெருசு இந்தியாவில் ராதான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உளவுத்துறையில். அந்த உளவுத்துறையில் இருக்க அந்த அமைப்பு ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, அவங்க எந்த லிஸ்ட்டில் தெரியுமா ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்ஏடபிள்யூ வச்சுருக்காங்க? அல் கொய்தா, லக்ஷர் தொய்பா, தாலிபான், இவைகள் எல்லாம் வந்து எந்த லிஸ்ட்டில் வரிசையில் வச்சுருக்காங்களோ அதே வரிசையில் ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்ஏடபிள்யூவையும் வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் என்ன தெரியுமா, ரொம்ப பர்டிகுலராக அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இந்த ஆர்எஸ்எஸ்ஸையும் ஆர்ஏடபிள்யூவையும் டார்கெட் பண்ணி அடிங்க, இவங்க உள்ளுக்குள்ளே வர்றதுக்கு எக்காரணத்தை முத கொண்டு பர்மிஷன் கொடுக்காத பேன் பண்ணுன்னு இருக்காங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ணது இந்த யுனைடெட் USCIRF, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸு கமிஷன் ஆஃப் இந்தியா இன்டர்நேஷ்னல் ரீஜனல் ஃப்ரீடம், அதாவது இந்த ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்கு இல்லையா, மத சார்பின்மை அப்படி நம்ம பேருக்கு சொல்லிட்டு இருக்கோம் மத சார்பின்மைன்ட்டு. ஆனால் இந்தியாவில் அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கிடையாது. மைனாரிட்டிஸு படாத பாடுபடுறாங்க ஐயா. அவங்க அது அமெரிக்காக்காரன் கூட நமக்கு பல விதத்தில் ஒத்து வராது. ஆனால் இது அமெரிக்க கவர்மெண்ட்டு சொன்னதில் நல்லா தெரிஞ்சுக்க, இது வந்து ஒரு தனியார் அமைப்பு. இப்போ நம்ம ஊரில் இந்த கமிஷன்லாம் வைப்போம் இல்லைங்களா, அந்த இந்த பெரிய பெரிய கமிஷன்லாம் விவகாரம், இப்போ இந்த கரூருக்கு கூட ஒரு கமிஷன் வச்சோம் இல்லைங்களா, அந்த கமிஷனை வச்சு நீங்கள் வந்து பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி இது வந்து ஒரு கமிஷனை, அதை வந்து அரசுக்கு பரிந்துரை பண்ணும். இதை நீங்கள் செய்யணும்னு சொல்லி ஆர்டர்லாம் போடாது, இதை நீங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும், இது ஆக்சுவல் நிலைமை, இதை நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி. ஏன்னா இங்கேருந்து பல இடங்கள் இப்போ நம்ம இங்கேருந்து போகிறோம், அங்கே ஆர்எஸ்எஸ் ஏகப்பட்ட இடங்களில் அவங்க அமைப்பை வச்சு ஆரம்பிச்சுட்டு
அந்த ஊருக்கு ஏத்தாப்புல அவங்க இருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிற மாதிரியே அங்கேயும் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கேதான் பிரச்சனையே. இப்போ ஒட்டுமொத்தமா எங்க வெளியில போயிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க நாங்க இந்தியா ஆர்எஸ்எஸ் மோடி குரூப் இல்லப்பா, இதுக்கு முன்னாடி பேசுவாங்க நிறைய. எங்க இப்போ போய் பேசு பாப்பா அமெரிக்காவில். அவன் ஒட்டுமொத்தமா ஒரு சீலை அடிச்சுட்டான். இந்தியன் கவர்மெண்ட்டு டோட்டலா இதுல ஃபெயிலியர் ஆயிருக்கு. இன்னமும் சொல்ல போனா இந்தியன் கவர்மெண்ட் இதை இம்போஸ் பண்ணுது, ரசிக்குது. அதான் இந்துக்கள் நம்ம இங்க சொல்லுவோம் இல்லைங்களா, இந்துக்கள் எல்லாம் பண்ணுவோம், இது இந்துக்கள் நாடு, இந்து ராஷ்டிரா, இந்துக்கள் மட்டும்தான் இருக்கணும், இந்துக்களை தவிர வேற யாரும் இங்க இருக்கக்கூடாது, எவ்வளவு தூரம் போட்டிருக்கோம். இந்து ராஷ்டிரா எங்களோட கனவுன்னு இருக்காங்க. இதை விட வேற என்ன சார் அவங்களுக்கு ஆதாரம் வேணும்? இதை பொய்ன்னு நம்ம ஆளுங்க மறுக்கிறாங்க சார். இருக்கிறதுல அதான் உங்களுக்கு என்ன தெரியும் எங்களை பத்தி? உங்களுக்கு நாங்க இங்க எங்களுக்குள்ள எவ்வளவு ஒத்துமையா இருக்கோம் தெரியுமா? ஒத்துமையா இருக்கதான் தெரியுமே. மாட்டை கடத்தி கொண்டு போறான்னு சொல்லி அடிச்சே கொள்ளுவோம். சிஏஏ என்ஆர்சி அந்த சட்டத்தை கொண்டு போய் அவங்களுக்கு விலைக்கு காமிங்க. அல்ல அதை போயிட்டு அவங்களுக்கு விலைக்கு காமிங்க, அதுக்கப்புறம் தெரியும். இதே அவன் கொண்டு வந்தாலும் என்ன ஆயிருக்கும்? இப்போ யூஎஸ்ல இருக்கிறவன் இந்த சிஏஏ என்ஆர்சி பாலிசியை அவன் கொண்டு வரான்னு வச்சுக்குவான், எவ்வளவு பேர் ஊரை விட்டு ஓட வேண்டிய இருக்கும். இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று சொல்லுது, உலகத்திலேயே ரொம்ப அதிகமாக அமெரிக்காவுக்கு இல்லீகலாக குடி போகிறது நம்ம ஆளுக தான், இல்லீகலாக ஸ்டேயிங் பண்ணி இருக்கிறது இந்தியர்கள் தான் அப்படின்னு சொல்லி திரியிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. இருக்கலாம் அங்கே இருக்கிற பல பேரை டிப்போர்ட் அதுக்கு தான் அங்கே இருக்கிற அத்தனை பேர். ஐயா அவன் ஒன்றும் ரொம்பலாம் ஒழுக்கம்லாம் கிடையாது. இப்போ நம்ம சாதி வரி மத வரி பிடிச்சிட்டு போகிறோம், அங்கே அவன் இனவரி பிடிச்சி திரியிறான். அவனுக்கு இந்த ரேசிசம்னு ஆகாது, கருப்பு தோலை கண்டு ஆவே ஆகாது. நம்மளாம் உள்ளே போனோம்னா கண்ணை எடுத்து சுட்டுக்கிட்டு பேசாமல் போயிட்டே இருப்பாங்க. உள்ளதுதான் இல்லை. ஆனால் அவனுக்கு இருக்கிறான், அவன் ஆர்எஸ்எஸ் நினைச்சு பயப்படுறான் பாருங்க. இவனால மேற்கொண்டு பிரச்சனை ஆயிருமோ, தனித்தனியா யாரையும் உள்ளுக்குள்ள விடாதீங்கன்றான். இன்னொன்று சொன்னாங்க தெரியுமா, இருக்கிறதுல பெரிய அட்வைஸா தான் அந்த அட்வைஸ் ரிப்போர்ட் பண்ண அட்வைஸ் நமக்கு நம்மளை நாமளே காரி துப்பிக்கிட்ட ஒரு தருணம். அடுத்த தடவை ட்ரேட் அந்த டீல் எல்லாம் போடுறப்ப அந்த ட்ரேட் டீல்ல இந்த மாதிரி இந்த இந்த ஃப்ரீடம் ஆஃப் அந்த ரிலீஜியஸ் இருக்குல்ல, அதுக்கு எந்த பாதிப்பும் வராத மாதிரி கூடவே ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு இதோ டீலை போடுங்க, இவங்களுக்கு இந்த ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காதீங்க, அந்த ஆர்ம்ஸ் டீலை எல்லாம் கட் பண்ணுங்க. இவங்க நம்ம பத்திரிகைக்காரங்க உள்ள விட மாட்டேன்றாங்க. அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த பத்திரிகைக்காரங்க இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு தகவல் சொல்றதுக்கு. வெளியில் பப்ளிக்கு கிடையாது, அரசாங்கத்தில் இந்த இடத்துல இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இங்கே இவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லீகலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்க ஒன் சைடடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய இந்த மாதிரி வந்து ஹிந்துஸ் அல்லாத மைனாரிட்டிஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, இதையெல்லாம் கொண்டு போய் அங்கே சொல்லுவாங்க. அப்படி ரிப்போர்ட் சேகரிக்க போகிற ஆளையே இதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், நாங்கள் உங்கள் சீட்டை கிழிச்சிட்டோம், நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க. புதுசாக வர்ற யாரையுமே அவங்க ஏற்றுக்கவும் இல்லை. இதுலேருந்து அவங்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி தான் எடுத்து சொல்லணும் இல்லை, சும்மா 4-5 நியூஸை நம்ம ஆளுக செய்கிற அந்த வேலையை பார்த்தா போதும். இந்த எலெக்ஷன் பிரச்சார மீட்டிங்கு, ஐயாவோட பிரச்சார மீட்டிங் வேர்ல்டு லெவலில் வைரல். உலகத்தில் இருக்க எல்லா சிறுபான்மையினர் நாட்டுக்கும் ஐயாவோட பேச்சை அனுப்பிச்சி வச்சாங்க, பார்த்து டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி அனுப்பிச்சி வச்சாங்க. அப்புறம் அதுக்கு மேலே என்ன வேணும்? ஆனால் இப்போ நான் தெரியாமல் இருக்கிறேன், ஆர்எஸ்எஸை வந்து தடை பண்ணுறது இந்தியாவில் ஏற்கனவே பண்ணாதது அங்கே பண்ணிட்டாங்களா என்ன? ஐயா சர்தார் வல்லபாய் பட்டேல் பண்ணார்ல, ஏன் பண்ணார்? எதுக்கு பண்ணார்? இப்போ அவங்க என்ன இங்கேருந்து எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் பேன் மட்டும் பண்ணால் பத்தாது, அங்கே அதுக்கு இவங்க என்னென்ன இதுக்கு முன்னாடி வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் வச்சுருக்காங்களே எல்லா ப்ராப்பர்ட்டியும் சீஸ் பண்ணிடு, எவனையும் உள்ளுக்குள்ளே. இதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ்ன்னு எவனாச்சும் சொன்னானா ஏரோப்ளேன்ல இருந்தானா அப்படியே தூக்கி வெளில போட்டுரு, அவனை தயவு செய்து உன் நாட்டுக்குள்ளே விடாது, எங்கள் நாட்டுக்கு வர விடாமல் ஆக்கிடு முடிஞ்ச அளவுக்கு அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்க, அங்கே சின்ன சின்ன குரூப்பாக இருக்கிறாங்க. இன்னும் பத்தாததுக்கு அங்கே வந்து ஐயா மோடியுடைய ஆட்சியும் கிடையாது, அங்கே ட்ரம்ப்பு, மோடிக்கு ட்ரம்ப்புக்கு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னு வைங்கல. பட் இருந்தாலும் ஐயா மோடியோட கம்பேர் பண்ணுறப்ப ட்ரம்ப்பு கொஞ்சம் மனசாட்சியோடு இருப்பாப்புல. ஏன்னா பத்திரிகை தர்மத்தை வந்து உண்மையில் இங்கே இங்கே அந்த பத்திரிகை ட்ரம்ப்பு போய் பாருங்கள் எவ்வளோ தூரம் பேசியிருக்காங்கன்ட்டு, எவ்வளோ தூரம் பத்திரிக்கை முன்னாடி கேவலமாக கேட்டிருக்காங்கன்ட்டு. அவர் கட்டுப்பாயெல்லாம் போயிருக்காங்க. அந்த மாதிரிலாம் எந்த சம்பவமும் நம்ம இங்கே பார்த்ததே இல்லை. ஏதோ இந்த இதில் இந்த ரிசப்ஷனுக்கு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற மாதிரியே வந்து நிற்பாப்புல, அவ்வளவுதான். வேற வாயை திறந்து சீலு. ஒரு வேளை உட்கார்ந்துருந்தாலும் ஒரு பேட்டியை நான் பார்த்துருக்கேன், ஐயா அமித்ஷா பக்கத்தில் உட்காந்துருப்பார், பக்கத்தில் ஐயா மோடி உட்காந்துருப்பார். அவரை பார்த்து கேட்பாங்க, திஸ் கொஸ்டின் இஸ் ஃபார் த பிரைம் மினிஸ்டர் அப்படின்னோன்னே இதோ அப்படிம்பாப்புல
பக்கத்தில் உட்காந்து இவரை கேளுங்கய்யா, அதுக்கு தானே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நான் சும்மா இங்கே வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். நான் உங்களில் ஒருத்தன். என்ன நீ அங்கே உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன். இன்னொரு விஷயம் தெரியுமா, உனக்காவது கேள்வி கேட்க தெரியும், எனக்கு அதுவும் வராது அப்படின்ற மாதிரியே உட்காந்துருப்பாப்பு. இப்போ எல்லாருமா சேர்ந்துட்டு இது யூஎஸ் வந்து தப்பு பண்ணுது, யூஎஸ் வந்து தப்பாக சொல்லிடுச்சு, யூஎஸ் வந்து நாங்கள் கடுமையான கண்டனம் தெரிவிக்கிறோம். நாட்டை பற்றி பேசாதப்ப, நாட்டை ஆள்றவரை பற்றி பேசாதப்ப, நாட்டு மக்களை பற்றி பேசாதப்ப, நாட்டு பொருளாதாரத்தை சுரன்றப்ப அதை பற்றி பேசாதப்ப, எதை பற்றியுமே பேசாமல் இருக்கிறப்ப ஆர்எஸ்எஸ்ஸை பேன் பண்ணுறேன்னு தப்பா சொன்னான். இது ஒரு தீய சக்தின்ட்டான். ஆர்எஸ்எஸ் ஒரு தீய சக்தி, அது எங்களுக்கு தேவையில்லைன்ட்டான். அதுக்கு இவங்களுக்கு அவ்வளோ கோவம் வருது. சொல்ல முடியாது, என்ன பண்ண போகிறாங்கன்றே தெரியாது. ஆனால் ட்ரம்ப்பு நிதிஷ்குமாரை விட ரொம்ப பயங்கரமான ஒரு மோசமான மூலக்காரன். எந்த நேரத்தில் எந்த முடிவு தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் இருக்கிற ஆர்எஸ்எஸ்கார அத்தனை பேரையும் கப்பலில் கடத்தி கொண்டு போய் நடுக்கடலில் விட்டு வராம்பா. சொல்ல முடியாது, சொன்னாலும் சொல்லுவாப்புல. பாப்போம் என்ன பண்ணுறாரு, போக போதான் தெரியும். நன்றி.